ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். 2025 வருடத்தில் வரக்கூடிய முதலாவது சூரிய கிரகணத்தை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். வருடத்தில் மொத்தம் 4 கிரகணங்கள் நடைபெறும். அந்த 4 கிரகணங்கள் என்பது 2 சூரிய கிரகணங்கள், 2 சந்திர கிரகணங்கள். இந்த வருடம் வரக்கூடிய முதலாவது சூரிய கிரகணம் எந்த நாளில் வருகிறது, அன்றைய தினத்தில் எந்த நேரத்தில் இந்த சூரிய கிரகணம் நிகழப்போகின்றது, மிகவும் முக்கியமாக இந்த வருடத்தில் வரக்கூடிய முதலாவது சூரிய கிரகணம் நமது நாட்டில் தெரியுமா, அதாவது இந்தியாவில் இந்த கிரகணம் நடைபெறுமா, அப்படி நடைபெறும் என்றால் இந்த கிரகணத்திற்கு உண்டான கிரகண தீட்டை நாம் எந்த நேரத்தில் இருந்து அனுஷ்டிக்க வேண்டும். மிக மிக முக்கியமாக இந்த முதலாவது சூரிய கிரகணம் இந்த ஆண்டு நடைபெறும்போது கர்ப்பவதியாக இருக்கின்ற பெண்கள் நமது நாட்டில் தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி இந்த பரிகாரத்தை நீங்கள் கட்டாயமாக செய்து கொள்ள வேண்டும். வயிற்றில் இருக்கின்ற குழந்தைக்கு இந்த சூரிய கிரகணத்தின் தாக்கம் ஏற்படாமல் இருப்பதற்காகத்தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். சரி, இப்போ நாம் இந்த 2025 வருடத்தில் வரக்கூடிய முதலாவது சூரிய கிரகணம் எந்த நாளில் வருகிறது என்றும் அன்றைய தினத்தில் எந்த நேரத்தில் இந்த கிரகணம் நடைபெறப் போகின்றது என்பதையும் பார்க்கலாம். ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம். 2025 வருடத்தில் நிகழப்போகின்ற முதலாவது சூரிய கிரகணத்தை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். வருடத்தில் மொத்தம் 4 கிரகணங்கள் நடைபெறும். அந்த 4 கிரகணங்கள் என்பது 2 சூரிய கிரகணங்கள், 2 சந்திர கிரகணங்கள். இப்போ நாம் பார்க்க போவது இந்த 2025 வருடத்திற்கான முதலாவது சூரிய கிரகணம். இந்த முதலாவது சூரிய கிரகணம் எந்த நாளில் எந்த நேரத்தில் நடைபெறப் போகின்றது, மிகவும் முக்கியமாக இந்த கிரகணம் இந்தியாவில் நடைபெறுமா, அப்படி நடைபெறும் என்றால் இதற்கு உண்டான கிரகண தீட்டை நாம் எந்த நேரத்திலிருந்து அனுஷ்டிக்க வேண்டும். மிக மிக முக்கியம், இந்த கிரகணம் இந்தியாவில் நடைபெற்றாலும் சரி நடைபெறாமல் இருந்தாலும் சரி கர்ப்பவதியாக இருக்கின்ற பெண்கள் இந்த நேரத்தில் நீங்கள் கட்டாயமாக சில வகையான காரியங்களை தவிர்த்து விட வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த இந்த காரியங்களை எல்லாம் கர்ப்பவதியாக இருக்கின்ற பெண்கள் இந்த நேரத்தில் தவிர்ப்பதினால் வயிற்றில் இருக்கின்ற குழந்தைக்கு இந்த கிரகணத்தின் தாக்கம் ஏற்படாமல் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். அதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் சில வகையான காரியங்களை கர்ப்பவதியாக இருக்கின்ற பெண்கள் இந்த நேரத்தில் செய்யக்கூடாது என்பதை சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரியே இந்த கிரகணங்கள் நடைபெறுகின்ற நாட்களில் அது சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி அல்லது சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி, இந்த கிரகணம் நடந்து முடிந்த பிறகு வீட்டை பெருக்கி கல்வுப்பு கலந்த நீரினால் வீட்டை துடைத்து விட வேண்டும். அதே மாதிரியே நாம் தலைக்கு குளிக்கின்ற போது அந்த நீரிலும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கல்வுப்பு கலந்து குளிக்க வேண்டும். அடுத்ததாக தான் நாம் பூஜை அறைக்கு சென்று கோமியமோ அல்லது மஞ்சள் நீரோ தெளித்த பிறகு பூஜை செய்ய வேண்டும். இதுதான் மிக மிக முக்கியமானதாகும். அதே மாதிரியே இந்த கிரகண காலங்களில் உங்களது வீட்டு பூஜை அறையையும் நீங்கள் மூடி வைக்க வேண்டும். பூஜை அறை தனியாக இல்லாமல் ஒரு இடத்தில் படங்களை மாட்டி வைத்து நீங்கள் பூஜை செய்வீர்கள் என்றால் அந்த இடத்தில் இருக்கின்ற படங்களுக்கும், அதாவது பகவானின் படங்களுக்கும் நீங்கள் வஸ்திரத்தை போட்டு மூடி வைத்து விட வேண்டும். இந்த கிரகணம் முடிந்த பிறகுதான் நீங்கள் அந்த வஸ்திரத்தை எடுத்து பூஜை செய்ய வேண்டும். அதே மாதிரியே இந்த சூரிய கிரகணத்தின் தாக்கம் உங்களது இல்லத்தில் வராமல் இருப்பதற்காக உங்களது வீட்டில் இருக்கின்ற ஜன்னல் கதவுகளையும் மூடி வைத்து விட வேண்டும். இந்த மாதிரி இருப்பதினால் அந்த இல்லத்திற்கு கிரகணத்தின் தாக்கம் ஏற்படாது. சரி, இப்போ நாம் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் நடைபெற்றாலும் சரி நடைபெறாமல் போனாலும் சரி இந்த நேரத்தில் கர்ப்பவதியாக இருக்கின்ற பெண்கள் என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது, எந்தெந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். கர்ப்பவதியாக இருக்கின்ற பெண்கள் இந்த நேரத்தில் கூர்மையான ஆயுதங்களை வைத்துக்கொண்டு வேலைகள் செய்யக்கூடாது. காய்கள் நறுக்குவதோ அல்லது பழங்கள் நறுக்குவதையோ, ஊசி நூல் வைத்துக்கொண்டு துணிகளை தைப்பதையோ, நகம் வெட்டுவதை கட்டாயமாக தவிர்க்க வேண்டும். மிகவும் முக்கியமாக இந்த நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது, தண்ணீர் அருந்தக்கூடாது. கர்ப்பவதியாக இருக்கின்ற பெண்கள் இந்த நேரத்தில் நீங்கள் உணவோ நீரோ எடுத்துக்கொள்வதினால் வயிற்றில் இருக்கின்ற குழந்தைக்கும் அந்த கிரகணத்தின் தாக்கம் ஏற்படும். அதற்காகத்தான் இந்த சூரிய கிரகண நேரத்தில் இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த கிரகண காலங்களில் கர்ப்பவதியாக இருக்கின்ற பெண்கள் செய்யக்கூடிய காரியங்கள் என்பது பகவானின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும்.
மிகவும் முக்கியமாக இந்த நேரத்தில் தூங்காமல் நீங்கள் பகவானின் பாடல்களையோ பகவானின் ஸ்லோகங்களையோ பகவானின் கதைகளையோ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த மாதிரி இருப்பதினால் வயிற்றில் இருக்கின்ற குழந்தை கட்டாயமாக ஆரோக்கியமாக இருக்கும். அந்த குழந்தைக்கு சூரிய கிரகணத்தினால் எந்த ஒரு தாக்கமும் ஏற்படாது. அதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த இந்த காரியங்களை எல்லாம் தவிர்த்து விட வேண்டும். செய்யக்கூடிய காரியங்களை கட்டாயமாக நீங்கள் செய்ய வேண்டும். சரி, இப்போ நாம் இந்த சூரிய கிரகணம் எந்த நாளில் எந்த நேரத்தில் நடைபெறப் போகின்றது என்பதை பார்க்கலாம். இந்த 2025 வருடத்தில் நிகழப்போகின்ற முதலாவது சூரிய கிரகணம் என்பது மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமையன்று நடைபெறப் போகின்றது. இந்த கிரகணம் சனிக்கிழமையன்று வருவதினால் கண்டிப்பாக கர்ப்பவதியாக இருக்கின்ற பெண்கள் செய்யக்கூடாத காரியங்களை கட்டாயமாக செய்யாமல் இருப்பது மிகவும் நன்று. இந்த கிரகண நேரத்தில் கர்ப்பவதியாக இருக்கின்ற பெண்கள் வெளியில் செல்லாமல் இருப்பதும் மிக மிக நன்று. சரி, இப்போ நாம் எந்த நேரத்தில் இந்த கிரகணம் நடைபெறப் போகின்றது என்பதை பார்க்கலாம். மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமையன்று பிற்பகல் 2:20 ஆரம்பமாகிறது. மாலை 6:13 இந்த கிரகணம் முடிவடைகின்றது. அதாவது 29ஆம் தேதி மதியம் 2:20 இந்த கிரகணம் ஆரம்பமாகி மாலை 6:13 முடிவடைகிறது. இந்த கிரகண நேரம் என்பது சுமார் 4 மணி நேரம் நடைபெறப் போகின்றது. அதற்காகத்தான் இந்த கிரகண நேரத்தில் கர்ப்பவதியாக இருக்கின்ற பெண்கள் உணவு எடுத்துக்கொள்வதையோ நீர் அருந்துவதையோ கட்டாயமாக தவிர்த்து விட வேண்டும். சரி, இப்போ நாம் இந்த கிரகணம் இந்தியாவில் நடைபெறுமா என்பதை பார்க்கலாம். இந்த வருடத்திற்கான முதலாவது சூரிய கிரகணம் என்பது மார்ச் 29ஆம் தேதி நடைபெறப் போகின்றது. ஆனால் இந்த கிரகணம் என்பது இந்தியாவில் நடைபெறாது. அதற்கு உண்டான தாக்கம் கட்டாயமாக இருக்கும். அதற்காகத்தான் இந்த கிரகண நேரத்தில் முடிந்தவரை அனைவருமே உணவு நீர் எடுத்துக்கொள்ளாமல் பகவானின் நாமத்தை ஜபம் செய்துவிட்டு அந்த கிரகணம் முடிந்த பிறகு தலைக்கு குளித்துவிட்டு நாம் பூஜை செய்யலாம். அதே மாதிரியே இந்த சூரிய கிரகணம் நடைபெறுகின்ற நாளில்தான் சனி பெயர்ச்சியும் நடைபெறுகிறது. ஆக இந்த சனிக்கிழமையன்று இந்த இரண்டும் சேர்ந்து வருவதினால் கட்டாயமாக நீங்கள் அனைவருமே ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும். அனைவராலும் செய்ய முடியவில்லை என்றால் இந்த கர்ப்பவதியாக இருக்கின்ற பெண்கள் இந்த நாளில் இப்போ நான் சொல்ல போகின்ற இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். இந்த சூரிய கிரகணம் நடைபெறுகின்ற இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடனேயே ஒரு தேங்காயை வைத்து கொள்ள வேண்டும். அது மட்டை தேங்காயாக இருந்தாலும் சரி அல்லது உரித்த தேங்காயாக இருந்தாலும் சரி, இந்த தேங்காயை இந்த கிரகணம் ஆரம்பிக்கும் நேரத்திலிருந்து முடியும் வரை உங்களுடனேயே வைத்துக்கொண்டு இந்த கிரகணம் முடிந்த பிறகு இந்த தேங்காயை ஓடுகிற நீரிலோ அல்லது கால்படாத இடங்களிலோ சென்று போட்டுவிட வேண்டும். இதுதான் கர்ப்பவதியாக இருக்கின்ற பெண்கள் செய்யக்கூடிய பரிகாரம். இந்த மாதிரி செய்வதனால் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு கிரக தோஷமும் ஏற்படாது. மற்றபடி அனைவருமே இந்த சூரிய கிரகணம் நடைபெறுகின்ற நாளிலும் சனிப்பெயர்ச்சியும் வருகின்ற இந்த நாளில் கட்டாயமாக அனைவருமே மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு சென்று அங்கு இருக்கின்ற சிவலிங்கத்திற்கு நீங்கள் கருப்பு கொண்டக்கடலை வாங்கி கொடுத்து விட்டு வரலாம். கருப்பு எள் வாங்கி வைத்து விட்டு வரலாம். இவை எதுவுமே முடியாத பட்சத்தில் விளக்கு ஏற்றுவதற்காக நல்லெண்ணெய் வாங்கி தரலாம். இந்த மாதிரி செய்வதனால் அந்த இல்லத்தில் கிரக தோஷம் என்பது இருக்காது. அதே மாதிரியே இந்த சனி பெயர்ச்சி சூரிய கிரகணம் இரண்டும் சேர்ந்து வருகின்ற இந்த நாளில் நீங்கள் உங்களால் என்னென்ன பொருட்களை எல்லாம் தானமாக தர முடிகிறதோ அதை வாங்கி கொடுத்து சூரிய கிரகண தாக்கத்தில் இருந்து நீங்கள் விடுபட்டு கொள்ளலாம். இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.